மகாநதி சீரியல்ல அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம சாரதா அம்மா இப்போ அதிரடியாக கிளம்புறவங்க போகிறாங்க. ஏன்னா நம்ம காவேரி விஜயை கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். யாருக்காக இல்லைனாலும் நம்ம அம்முக்குட்டிக்காக கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம சாரதா அம்மா. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அம்முக்குட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. தனக்கு அம்மா இல்லையே, இங்கே காவேரி மிஸ்ஸும் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அம்முக்குட்டியும் சாரதா அம்மா கிட்ட பேசுகிறாங்க. பாட்டி, என்ன பாட்டி, காவேரி மிஸ்ஸு எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்குட்டி கேட்குறாங்க. அப்போ தான் சாரதாம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடா தங்கம், கண்டிப்பாக காவேரி மிஸ்ஸு தான் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. பாட்டி இருக்கையில், நான் இருக்கையில் கண்டிப்பாக காவேரி மிஸ்ஸை உங்கள் அப்பாவோட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு தங்கம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா அம்முக்குட்டிகிட்ட சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம காவேரி ரொம்பவே அப்செட் ஆகியிருக்காங்க. நம்மளுக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய கல்யாணமும் இப்போ நின்று போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. இருந்தாலும் கோவத்தில் என்ன பேசணுமோ அதை விஜய்கிட்ட மாதிரியாக கேள்வி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் தானே காரணம், என்ன அப்படி சொன்னீங்க கார்த்திக்கிட்ட என்னை பற்றி, அவ்வளோ தூரம் வந்து பேசிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய்கிட்ட கேட்க, அப்போ விஜய் நினைக்கிறாரு, ஆஹா, கல்யாணம் வேணான்னு சொல்லி நிறுத்திட்டானா, பரவாயில்லையே, நம்ம எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு நல்லது நடக்குதே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாரு நம்ம விஜய். இந்த மாதிரி நேரத்தில் தான் காவேரி ரொம்பவே திட்டி தீக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஏதோ சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவேரி பேச, அப்போ தான் நம்ம விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் காவேரி, உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம் சொல்லிட்டீங்க, அப்போ நானும் சரிங்க உங்களோட வாழ்க்கையை நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்படி சொல்லிட்டு நான் எதுக்கு உங்களோட வாழ்க்கையில் குறுக்கிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு. அப்போவும் காவேரி விஜய் சொன்னதை நம்பாம, இல்லை நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காங்க. அப்போ விஜய் சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள் காவேரி, நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்மளேனா போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் எதுவும் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படியோ உங்களோட கல்யாணம் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக சொல்லிட்டு போகிறாரு நம்ம விஜய். இதை கேட்ட காவேரிக்கு கோவம் அதிகமாக வருது விஜய் மேலே. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இனி உங்ககிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்ற மாதிரி இருக்காங்க நம்ம காவேரி. இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கட்டும், எனக்குன்னு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம காவேரி. இந்த கோவத்தோடைய வீட்டுக்கு போகிறாங்க காவேரி. அந்த கோவத்தை எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாமல் வீட்டில் ரொம்பவே பேசுகிறாங்க. என்னடி இப்படி கோவமாக வர அப்படின்னு சாரதாம்மா கேட்க, அப்போ காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, விஜய் தான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்கிறாரு, எனக்கு கோவம் தான் வருது, என்னோட கல்யாணத்தை நிறுத்திட்டு எவ்வளோ இதாக இருக்காரு பார்த்தீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்போ தான் சாரதா அம்மாவும் காவேரிகிட்டே சொல்கிறாங்க, ஏண்டி, தப்பு பண்ணாதவங்க தப்பு பண்ணலைன்னு தானே சொல்லுவாங்க, நீ ஏன் விஜய் தம்பி தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட கேட்குறாங்க சாரதாம்மா. இல்லைம்மா, அவர் தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்ல, அப்போ சாரதாம்மா, நீ என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டா, ஓம் பிடிவாதம் தான், நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்கிற மாதிரி தான் நீ இருப்ப, அதனால் ஒன்றா எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் சாரதா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, விஜய் தம்பி தான் எல்லாம் பண்ணுச்சுன்னு நீ நினைக்கிற, ஆனால் எல்லாத்தையும் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க நம்ம சாரதாம்மா. அப்போ தான் சாரதாம்மா இன்னொரு நினைப்பும் நினைக்கிறாங்க, இப்போ இவ்வளோ தூரத்துக்கு விஜய் மேலே கோபமாக இருக்கிறவ எப்படி விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா, கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டா. அப்போது இவளுக்கு ஒரு ஈடுபாடு வேணும் விஜய் தம்பி மேலே, அப்படின்னா இவங்களுக்குள்ள காதல் வளரணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக விஜய் வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு ஏற்படுற மாதிரியே குறிக்கிற மாதிரியே இருந்தால் மட்டும்தான் விஜய் தம்பியும் அந்த பொண்ணு மேலே அதிக பாசம் காமிக்க இவளுக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம சாரதாம்மா. அப்போது இதை பற்றி கண்டிப்பாக விஜய் தம்பி கிட்ட பேசியே ஆகணும், விஜய் தம்பியும் சரின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சாரதாம்மா நினைக்கிறாங்க. அதனால சரின்னு சொல்லி இருக்கும்போது தான் விஜய் தம்பியை பார்க்குறாங்க நம்ம சாரதாம்மா. விஜய் தம்பி, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் சம்மதிப்பீங்களான்னு எனக்கு தெரியலை, காவேரி ரொம்பவே பிடிவாதமாக இருக்கா, அதனால ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்குதா என்னன்னு எனக்கும் தெரியலை, ஆனால் இதை பண்ணால் மட்டும்தான் காவேரி உங்களை காதலிக்க ஆரம்பிப்பா, உங்கள் மேலே ஒரு விருப்பத்துக்கு வருவா, இந்த பிடிவாதமும் அவகிட்டேருந்து போகும்னு நினைக்கிறேன், அதனால உங்கள் முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா சொல்கிறாங்க. அப்படி என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்க, அப்போ சாரதாம்மா சொல்கிறாங்க, இல்லை தம்பி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு கண்டிப்பாக வர மாதிரி இருக்கணும், நீங்கள் அந்த பொண்ணு மேலே அதிக பாசம் செலுத்துகிற மாதிரி இருந்தால் தான்
காவேரிக்கு ரொம்பவே பொசசிவ் ஆகும்னு எனக்கு தோணுது. அப்போ தான் உங்களோட அருமையும் அவளுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக காவேரி மனசு மாறலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சாரதாம்மா. அப்போ விஜய் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற ஐடியாவும் சரிதான் அத்தை. ஆனால் வேறு பொண்ணுன்னு பார்த்தா எந்த பொண்ணு வருவாங்க? இந்த மாதிரியெல்லாம் வருவாங்களா? வேறு பொண்ணு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக காவேரிக்கு பொசசிவ்னஸ் வராதே அத்தை. அதுக்கு சரியான ஆளாக வேணுமே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. இதுக்கு சாரதாம்மாவும் பதில் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான் தம்பி. வெளியிலேருந்து ஒரு பொண்ணை பார்த்து நடிக்க வேணும்னு சொல்லி கூப்பிட்டா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அதனால காவேரியோட தங்கச்சியானா நர்மதாவே நடிக்க வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதனால் நீங்கள் அடிக்கடி வீட்டுக்கு வரலாம். வரும்போது கண்டிப்பாக நர்மதாவோட நீங்கள் சேர்ந்து பேசுகிற மாதிரி இருந்தால், கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக அவளுக்கு பொறாமை வர்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். இதனால் அவள் கண்டிப்பாக மனசு மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு சாரதா அம்மாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய், என்ன சொல்கிறீங்க அத்தை? நர்மதாவா? அவள் சின்ன பொண்ணு. நீங்கள் என்னடானா அவளை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு விஜய். அதுக்கு சாரதாம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தம்பி, வேறு வழி இல்லை. அவள் நர்மதா நான் பேசிக்கிறேன். அவகிட்ட நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். கண்டிப்பாக தன்னோட அக்கா வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக கண்டிப்பாக நர்மதா இதை பண்ணுவா. நீங்களும் அவகிட்ட நெருங்கி பழக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காவேரி பொசசிவ் ஆவா. இது கண்டிப்பாக நடக்கும். எந்த ஒரு பொண்ணும் தன்னோட புருஷனை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டா. அந்த இது அவளுக்கு மறந்தாலும் கண்டிப்பாக மனசில் ஓரத்தில் உங்கள் மேலே வச்சிருக்க பாசம் கண்டிப்பாக வெளியே வர ஆரம்பிக்கும் தம்பி. இது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்ல, இதுக்கு விஜயும் ஒத்துக்கிறாரு. சரிங்க அத்தை, நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கலாம். நீங்கள் நர்மதா கிட்ட முதல்ல பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தம்பி, நான் பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்லிடுறாங்க. சாரதா அம்மாவும் அடுத்ததாக என்ன நினைக்கிறாங்கன்னா, நேரடியாக போய் நர்மதாக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக போய் பேசுகிறாங்க. நர்மதாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிம்மா, நான் அக்காவோட வாழ்க்கைக்காக கண்டிப்பாக நான் சம்மதிக்கிறேன். அக்காக்காக மட்டும் இல்லாமல் நம்ம அம்முக்குட்டிக்காகவும் நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சம்மதம் சொல்லிடுறாங்க. இதுதான் என்னோட பொண்ணு, இப்படி தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா நர்மதாவை ரொம்பவே கொஞ்சுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம சாரதாம்மா விஜய் தம்பிகிட்ட நர்மதா சம்மதிச்சிட்டா தம்பி அப்படின்னு சொல்ல, அடுத்ததாக அவங்க பிளான் என்னன்னு பார்த்தா, விஜய்கிட்ட சாரதாம்மா சொல்லிடுறாங்க, நர்மதாவுக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜயும் காவேரி கண்டிப்பாக பொறாமப்படணும் அப்படின்றதுக்காக காவேரிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த புடவையை எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அந்த சேரீயை காவேரி கையில் கொடுக்காம நேரடியாக சாரதாம்மா வீட்டுக்கு போனவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, நர்மதான்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னடா நர்மதாவை எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பார்க்க, அப்போ நம்ம விஜயன் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த புடவையை நர்மதா இந்த உனக்கு சேரீ வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொடுக்க, இதை பார்த்தோன்னே சேரீயா, அதுவும் நர்மதாவுக்கா, இவர் எதுக்கு நர்மதாவுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான், வாங்க தம்பி, நர்மதாவுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவும் இருக்காங்க. அடுத்ததா விஜய் நர்மதா கிட்ட, உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு நர்மதா, உனக்கு எல்லாமே செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் காவேரி, இவ என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரா, அப்படி என்ன இருக்குது இவளுக்கும் அவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. அப்போ தான் காவேரியும் சாரதாமாட்ட, என்னம்மா நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே என்னடானா விஜய் புடவை எடுத்துகிட்டு வராரு, வந்து நர்மதா கிட்ட கொடுக்குறாரு, நீயும் அதே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி. இந்த நேரத்தில் தான் நம்ம சாரதாமாவும் சொல்கிறாங்க, இங்கே பாரு காவேரி, நீ தான் விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. பார்க்க விஜய் தம்பியும் நல்லவராக இருக்காரு, அப்படி இருக்கிற மாப்பிள்ளையை யார் விடுவா அப்படின்னு சொல்லிட்டா, நான் நர்மதாவை விஜய் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்கிறாங்க. என்னது, நர்மதாவை விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா, என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காவேரி கேட்க, இங்கே பாருமா காவேரி, இதுதான் என்னோட முடிவு, நர்மதாவும் சமைச்சிட்டா, இதில் உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்றாங்க. காவேரியை ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள உசிப்பேத்தி விட்டு அவங்க மனசில் இருக்கிற காதலை வெளிக்கொணறதுக்கு எல்லா வேலையும் பார்க்க போகிறாங்க நம்ம சாரதாம்மா. அதுக்கேற்ற மாதிரி விஜயும் பண்ண போகிறாரு. இந்த இடத்துல தான் காவேரி தன் மனசில் இருக்கிற காதலை வெளிப்படுத்துவாங்களா விஜய்கிட்ட அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.